இதே வேலை ஆங்கறதா இவங்களுக்கு போறதா இதே வேலை. ஆமா ஒவ்வொரு நாளும் இவங்களுக்கு ஆக்கி போட்டு துரும்பாட்ட இழைச்சு போயிட்டு. ஆமா எனக்கு திருமணம் செய்து 8 நாள் ஆச்சு. வாயத்தான் சோறு தங்குது. என்ன திட்டுங்க உப்பையே உடனே கோயிலுக்கு நான் சிவன் கோயிலுக்கு பூஜை செய்யணும் அனுப்பிச்சுட்டாரு. போய் வந்து பார்த்தா என் கணவர் என்ன சொன்னாரு, கேட்டது பால் பதார்த்தம் அனைத்தும் போதுங்கிற வரைக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வந்து கேட்டா இருக்கிறவங்களாம் போதுன்ற அளவுக்கு கொடுத்தாங்கன்னா என்ன பெருமையா என்ன பேசணும். விடிகாலம் உனக்கும் பேசுவாங்க. போதுங்கிற வரைக்கும் வீடு போங்குது, காடு வாங்குது. இந்த வயசுலயே ஜோடியாவே திரும்புறாங்களா? என் சின்ன வயசு எனக்கு ஒரு ஆசை கதா. என் புருஷன்கிட்ட நானும் ஜோடியா ஆசை பாசப்பா அப்படி முத்தம் கொடுக்கறதுக்கு எனக்கு ஆசை கதா. எனக்கும் தெரியாத உன்னை முத்தம் கொடுத்துருந்தேன். அவரு கூட போய் ஒண்ணு வேணாம். இனிமேல இந்த வீட்டுல நானும் இருக்கணும், இல்லன்னா அவங்க இருக்கணும். பொண்டாட்டி அடக்கி வைக்கிறியா நாய் விட்டு வாக்கடி. அரிய பையமா உடம்பு சிந்தி உடம்பு அடிச்சு கூடாத போடணும் கிடக்குது கையில. அப்புறம் வச்சுக்கிறோம். இனிமேல இந்த வீட்டுல நான் இருக்கணும், இல்லன்னா அந்த புண்டமாய தேவடியால இருக்கணும். போதும் வைக்கும் என்ன கடவாயா இருக்கிறா. என் சம்பளத்துக்கு கொடுங்க, நான் போறேன். ஒரு நேரம் வெயிட் பண்ணி போலாம். எங்க ஆச்சு கூட இன்னத்துக்கு கொடுப்பாங்க. என்ன சமாச்சாரம்? எங்க ஆச்சு சரி. அந்த சரி அங்க இப்ப ஈரோட்டு பரம்பரையில என்னுடைய அத்தைக்கு மாமனுக்கும் என்ன வேணுமா ஏது வேணுமா தெரியல. இங்க கேட்பாங்க மருமகளுக்கு என்ன செஞ்சா எது செஞ்சானு என்ன மேல வீணு தூர் வேணாம். தூர் வராத. நான் அனைத்தும் கேக்குறதெல்லாம் அனைத்தும் கொடுக்குறேன். போதுங்கிற வரைக்கும் செய்யறேன். நான் செய்யறதுக்கு தானே இங்க வந்தேன். இன்னைக்கு முதுமுடி ரமேஷ் நான் வந்து போறதுல நான் எனக்கு குணம் என்ன என் குணத்தை பார்த்துட்டு கொண்டு வந்தாங்க. குணத்துக்கு ஒரு கோழி இருக்கணும். கோழி எடுக்கணும் இல்ல, உன் குணத்துக்கு ஒரு கோடி கோழி அரிக்கணும். உன் மனத்துக்கு ஒரு மாட்டை வெட்டணும். எங்க நாங்க அதை சாப்பிடறதல்ல, நாங்க ஐயோ கொடுப்பா காணாம போய் சில்லி வாங்கி தின்னு. சரி என் கணவரே போயிட்டாரு சிவன் பூசைக்கு போயிட்டாரு. இவங்களை வைக்க முடிச்சு விடு. இப்ப அவங்களுக்கு போதுங்கிற வரைக்கும் நானு எல்லாம் செய்யறதுக்கு கடமைப்பட்டவன். இங்க பாரு, யார பிடிக்கிறேன்னா உங்க மாமன் நான் இருக்கிறான்ல முதுமுட்டி ரமேஷ். பாத்து என்னத்த செக்க பாக்கணும், சோத்து எடுத்து போய் செக்க. ஆமா பின்ன யாரு நானு யாரு என்ன பின்ன அப்புறம் பாருடா பாக்குறேன்.
மாமா அத்தை எங்க நல்லா இருக்குறாங்களா? தடியார புடி தள்ளி விட்டாங்களே. யாரவன் புடி விட்டுமா? அந்த கோபாலா தான் அவனத்தான், அவன் வேலையத்தான். நல்லா பிடிச்சு விடுமா. ஆமா முழங்கால் முன்னே பால் இடுப்புக்கு வலி அடி விழுந்து போச்சா? ஆமா சரி மாமா இருமாமா உன் தடியை எடுத்துட்டு வரான். கொஞ்சம் தண்ணி காய வச்சு அதுல பன்னீர் ஊற்றி எடுத்து அம்மா ஊத்திக்கணும். ஏன்னா ஐயரோட மரபு இல்ல, தண்ணி காய வச்சு அதுல பன்னீர் ஊத்தணும். தண்ணி ஊத்திக்கிறாங்க, பதமா இருக்கணும். நல்லா பதமா உடம்புக்கு பதமா கொண்டு வரட்டுமா? எங்க மாமனாருக்கு பத்தமா தண்ணி காய் வச்சு ஊத்தாதுங்கிறதுல அங்க போக ஜனங்க அடிச்சுடுவாங்க. மாமா தண்ணி நல்லா இருக்குதே, ஊத்துட்டா? ஆமா இத தொட்டு பாரு. எனக்கு கண்ணே தெரியல, எப்படி தெரியும்? மேல கொஞ்சம் ஊத்துமா. ஐயோ உனக்கு சுடு தண்ணி வேணுமா? சுடு தண்ணி, நான் சுடு தண்ணி சூடு வேதமான சோறு சோறு யாருட்டு உனக்கு சோறு ஆக்கி போடுறதுக்கு என்ன கொடுத்தாங்களா? என்னை பெற்று வளர்த்துட்டாங்களா? என் புட்ட வாயினா
அம்மா என்னது எங்க புண்டு எடுத்துறாங்க அசாதர் உன் காட்டுக்கு வந்தனா உங்க வீட்டுக்கு வந்தனா உன் பிரச்சனை இழுத்து போட்டா எதுக்கு இது எங்கூட்டு பிரச்சனை சண்டை போடுவங்க தகராறு போடுவங்க கூடிக்குவங்க அது எங்கூட்டு பிரச்சனை உங்க சொத்துக்கோ சொகத்துக்கோ உங்க ஆம்படியானுக்கு பங்குக்க வரல என்னது என்ன தண்ணி ஊத்தன இவங்களுக்கு எல்லாம் தண்ணி காய வச்சு ஊத்ததான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க என் புட்ட வாயா கொஞ்சமா கொஞ்சம் போயிட்டா குறைஞ்சு போயிட்டா நீ அடித்த அடிகளெல்லாம் எனக்கு அங்கம் முன்னான்னு ஆகுது உதைத்த உதைகளெல்லாம் உள்ள முன்னான்னு ஆகுதம்மா நான் ஒரு நாளும் அடிபட்ட அடிச்சுட்டா எங்களை அடித்து நீ பாவம் சம்பாதிக்காங்க நீ நல்லா பொழைச்சா போறாங்க சரி மாமா சரி மாமா அடிச்சிட்டு உன்ன இங்க இருக்கிறவங்களா எல்லாம் மாமனார அடிக்கிறான்னு பேசுவாங்க மாமா நான் உன்னை அடிச்சுனா மாமா இல்லதானே பாரு என் மாமனார அடிக்கலன்னா என் மேல பாசம் என் உயிர் போனாலும் நீ நல்லா பொழைச்சா என் குணத்தை பார்த்ததான் மாமா என் குணத்தை பார்த்தானே ஆமா என்னாட்டமே எல்லாரும் என்ன பார்த்து கத்துக்காங்க எல்லா குடும்பம் கிளுக்குள்ள நிற்கும் மாமா உன்ன என்ன மாமா வேணும் சரி மாமா அப்படி உக்காரு அத்தை எங்க இருக்கிறானா தெரியல பாவம் கண்ணுல ஆகுதா எங்க குட்டிச்சு வந்து களம் தெரியல மாமா நான் பார்த்துட்டு வரேன் எங்க சத்தமே அவளையா அத்தா கல்லு தடுக்கி கீழே குச்சி போட்டாங்க மொத்தமா சாட்டி விசில் போட்டு பாரு நல்ல கம்மா அது எங்கோட்ட பிரச்சனை அசாதரு மாமா வந்தாரு ஐயர் வீட்டு பரம்பரையில சுடு தண்ணி காய வச்சு வெந்நீரை ஊத்தி தண்ணி ஊத்துன்னு சொன்னாரு அப்படி சோப்பு போட்டு கண்ணுக்கு தெரியாதவர் பாவம் என்னுடைய அப்ப என்னை பெத்த அப்ப கூட என்னை இப்படி பார்த்துக்க மாட்டாரு சோப்பு போட்டு சுடு தண்ணி உடம்ப பொறுக்க தேய்ச்சி 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 தண்ணி ஊத்தி அந்த பக்கம் உட்கார வச்சிருக்கிறேன் அத்தை சாப்பிட்டாரா சாப்பாடு ஆமா சாப்பிட்டாரு ஒவ்வொரு நிறைய சாப்பிட்டாரு டேய் கம்முனுக்கணும் அத்தை உனக்கு என்ன வேணும் அத்தை எனக்கு ஒண்ணு வேணாம்மா அவர் சாப்பிட்டா போதும்மா அப்படியா இந்த தேவடியாலும் இந்த புண்டை வாயனும் வீடு போங்குது காடு வாங்குது இந்த வயசுல என்ன பிரியாதுக்குறாங்களா ஒரு நாள் என்ன வந்து சந்தோஷமா விட்டாங்களா கோயில மணி அடிக்கணுமா பூசை செய்யணுமா 48 நாள் என் புருஷன் அங்கே தங்கி இருக்கணுமா எனக்கு விட்ட ஒரு ஆசைக்காது சந்தோஷமா உண்மை கொடுக்கடா
இவங்க மட்டும் நே ஜாவங்காலத்துல நே ஜோடி இருக்கிறாங்களா? அத்தா அம்மா என்ன வேணும் உனக்கு? ஆண்டி கண்ணு தின்ன நொல்லச்சு என்னை தேவடியா? ஒரு மகனை பெற்று வளர்த்து வளர்த்து செய்து ரைட்டு என் குணத்தை பார்த்தா நீ கல்யாணம் பண்ண வந்தா என்ன ஒரு நாள் சந்தோஷம் வச்சிருந்தியா? என் புருஷனை என்கிட்ட விட்டாடி. உனக்கு என்ன பாவம் என்ன துரோகம் செஞ்ச? ஏன் எப்படி அடிக்கிற உதைக்கிற? ஏன் ஜால உடம்புல உனக்கு எல்லாரும் நத்தங்கடா ஏண்டி மனங்கட மருமாவோட சொல்றது உனக்கு அம்மா ஏய் அடித்தாலும் பரவாயில்ல. மாமனார் எங்கம்மா இருக்கு? அவங்கள அடிச்சியா? மாமனார் நான் தெரியாத நேரத்துல கடைசி நேரத்துல அம்மா என்ன போக கடைசி சாக போக நேரத்துல எப்படி சித்திர வர செய்யலாமா? அத்த மாமனார் அடிக்கலத்தா சுடுதண்ணி காய் வச்சு உடம்ப பொறுக்க தண்ணி ஊத்தி அந்த பக்கம் உட்கார வச்சிருக்கிறான். எங்கம்மா இருக்கிறாங்க? சாவங்காலத்துல புருஷன் எங்க இருக்கிறாங்க எங்க இருக்கிறான்னு புருஷன் புருஷன் ஆம்படியானே சுத்துறாள் இந்த தேவடியா. எனக்கு மட்டும் ஒரு ஆசை கதா இப்படி போன தேவடியால புருஷன் வேணுமா? உன் ஆம்படியா வேணுமா? எப்படி வாடிங்க
அடித்ததில்ல, இந்த ஐயர்கள் சண்டை அடித்து விட்டு தெரிஞ்சதில்ல. இப்படி வாழ்ந்து இன்னைக்கு பங்கப்பட்ட வீதியில் நிக்கிறமே தேவி. தேவி, ஐயோ, எனக்கு பச்சை தண்ணி தாக பல்லுணர்ந்து போகுது, நீந்த தண்ணி தாக என் நெஞ்சுணர்ந்து போகுது. கொஞ்சம் தண்ணி இருந்தா வாங்கி கொடுமா. எங்க அடிக்கிற கைதான் அணைக்குன்னு சொல்லுவாங்க, கோவம் இருக்குன்னு நான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. தன்னுடைய மருமக இது மகள் போல நினைச்சிருக்கிறோம். தண்ணி கேட்ட கொடுப்பாங்க, நான் கேட்டு பாக்குறேன். கேட்டு வாங்கி மருமகள அத்தா, ஐயோ ஐயோ அத்தா எந்திரி அத்தா. மாமா அம்மா, அத்தா, மாமனார் தண்ணி கேக்குறாரு, தண்ணி இருந்தா கொஞ்சம் குடுமா தாகத்திற்கு. மாமா உனக்கு தண்ணி தாகுதா மாமா? பச்சை தண்ணி தாகம் பல்லுணர்ந்து போகுது, நீச தண்ணி தாகம் என் நெஞ்சுணர்ந்து போகுது. கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணி இருந்தா குடுமா. இரு மாமா தண்ணி கொடுக்குறேன். டேய் இங்க வராங்க. பாத்தீங்களா, சொன்ன பேச்சுக்கு தவறாம இந்த கண்ணில்லாதன்னு எனக்கு இந்த தேவடியாளுக்கும் தண்ணி கொடுத்தா இவங்க பொழைச்சுவாங்க. இப்போதே இவங்களுக்கு தண்ணி கொடுக்க கூடாது. அந்த உள்ளார பாத்திரங்க எடுத்துட்டு வா. என்னடா வைக்கல தண்ணி கொடுத்தா இவங்க பொழைச்சுக்குவாங்க. ஒண்ணு கொடுத்தா குறைக்க மாட்டாங்க, நாத்தத்துல செத்து போயிருவாங்க. தண்ணியை கொண்டு போய் கொடு. குடுறா ஃபர்ஸ்ட் நீ குடி, அதுக்கப்புறம் உங்க மாமனாருக்கும் மாமியாருக்கு கொடுக்குவா. நீ வாடா வாடா. யாரி பிடிச்சி போடா. இல்ல இல்ல வேணாம், நீனே குடிச்சுக்க. எனக்கு வேணும், இந்த பாவம் எடுத்து கொடுத்துறேன். அப்படியா? ஏன்னா இந்த பாவத்தை நீயே கொடு, நீயே அனுபவிச்சுக்க. இந்த பாவம் நானும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றேன். சரி என்னமோ இங்க இருக்கிற எல்லாரும் இந்த சண்டாளிங்கெல்லாம் மருமக மாமனாரு தண்ணி கேட்டாங்க, மருமக தண்ணிய குடுக்கலன்னு எல்லாரும் என் மேல வீடு தூர் போடுவாங்க. இத பாவம் ஐயோ ஐயோ அத்தா என்னடி தண்ணி இந்த நாத்து அடிக்குது. ஏண்டா என் புண்ட வாயா தண்ணியா குடுக்குறேன். ஐயோ தண்ணி
அள்ளி பார்த்தா யாருக்கு என்ன செய்து நினைவா அங்க யார் முறை என்ன கெடுத்த தலைவா ஒரு மகனை பெற்று வளர்த்து அவனுக்கு திருமணம் செய்து சாக போக நேரத்துல கடைசி நேரத்துல நமக்கு வந்த விதியா பார்த்தியா சாமி பண்ணா கண்ணில்லாத நேரத்துல நம்ம ஏன் துன்பப்படணும் சாமி தேவி இந்த சண்டை வெளியில் தெரிஞ்சா நம்ம மாமனுக்கு தெரிஞ்சா கோயில் விட்டு கூட வந்துருவான் வேண்டாம் சாமி சொல்ல வேண்டாம் சொல்லாம இருக்கலாம் அண்ணா, இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசைப்பா என்ன சாமி எப்படி உயிர் போக நேரம் ஆகி போச்சு இந்த கொஞ்சம் சாப்பாடு தான் வாங்கி கொடுத்து உயிர் போகுது பசிக்கு தண்ணீரை கேட்டதுக்கு இதை தந்தான்னு தெரியல கஞ்சி கேட்டா கொடுப்பாளா ஐயோ அம்மா மருமகளா ஓடு 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 மருமகளே 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 ஒரு அடிக்காதம்மா என்ன கூட அடிக்குது அம்மா எனக்கு காதை அடிக்குதம்மா அதடித்து போகுது கண் ரெண்டு போகுது பேச முடியல வயசான காலத்துல நாங்க உள்ள அடிபட்டு போகுது கஞ்சி குடிச்சுனா பெருத்த புண்ணியம் வரும் உனக்கு பழைய சோறுனா கூட கஞ்சி குடுமா இந்த தேவடியா புண்டை எனக்கு அழிச்சு போட்டு 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 துருவாடி அழிச்சு போயிட்டேன் நான் ஒரு கொஞ்ச நேரம் படுக்க விடுறேன்ப்பா ஏய் ஓய் முந்தா நாள்ல செஞ்ச சாப்பாடு இருக்குது நாய்க்கு செஞ்ச சாப்பாடு அது கொஞ்சம் அந்த சோத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்தி எடுத்துட்டு வா நம்முடைய மகன் சாப்பாடு எடுத்துட்டு வருவாமா ஆமாங்க இந்த ஆயிர பரம்பரையில நம்ம எப்படி எல்லாம் சாப்பிட்டோம் அதை நினைத்தால் உள்ளமே உருகுதடி ஒரு நாளும் உன்னை கை தொட்டு நான் அடித்ததில்ல உன்னை திருமணம் செய்த நாள் முதலா உன்னை தொட்டு பார்த்ததில்ல உன் அழகை பார்த்து ரசித்துக் கொண்டே காலம் போய்விட்டது இப்படி வாழ்ந்து இப்படி கடைசி நேரத்தில் நேரமாகிவிட்டது தண்ணி இந்த புண்டை வாயனுக்கா இந்த தேடு ஒரே வாடை முந்தானால செஞ்ச சாப்பாடு கை விட்டு கலைக்கு வேணுமா ஏய் இவங்க கையில ஊத்துனாலையும் இவங்க உசுரோட பொழைச்சிக்குவாங்க. இவ கையில ஊத்துனா உசுரோட பொழைச்சிக்குவாங்க. இவள என்ன செய்யறேன் பாரு. குடுமா அம்மா குடுமா சோறு ஊத்துட்டா அம்மா சோறு குடுமா
அதனால நான் என்ன செய்ய சாமி? என்ன பாவம் செஞ்சாலோ என்னத்துக்காக செஞ்சாலோ எனக்கு என்ன பாவம் செஞ்சாலோ தெரியல. என்ன கண்ணில் அது மொழி ஏண்டி ஏண்டி குருடி ஏண்டி மானங்கட சேவடியால உனக்கு சோறு ஊத்துறதுக்கும் ஆக்கிறதுக்கும் போடுறதுக்கும் தண்ணி ஊத்துறதுக்கும் இதுக்கு தான் எங்க அப்பா அம்மா சோறு போட்டு வளர்த்து வாழைப்பு செய்து உன் மகனுக்கு நீ மானங்கட சேவடியால ஒரு நாள் என் மனுஷன் சந்தோஷமா வைக்கல மருமகளுக்கு புள்ளைக்கிற மருமக ஏய் மருமகளன்னு சொல்லிட்டேன் புண்டாய கிட்ட பல்லு கடவுளுக்கு போட்டு நம்ம வாழ்ந்தது போதும் சாமி. படிச்சதெல்லாம் போது நம்ம எதுக்கு உயிரோடு இருக்கணும்? வயசான நேரத்துல ஏன் அடிபட்டு உதப்பட்டு உயிரோடு இருக்கணும்? தன்னுடைய மகனும் மருமகனும் எங்கேயாவது நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல போயிடலாம் சாமி, இருந்து விடலாம். போறதுன்னா போகட்டும். இந்த உயிர் பழம்பு எனக்கு ஒரு ஆசை சாமி. இந்த ஐயர் பழம்புல கொல்லுக்கட்டை சாப்பிடுற ஆசை. உயிர் போக நேரத்துல கம்மங்கொல்லுக்கட்டை தான் கொஞ்சம் கேட்டு பாருமா. கஞ்சியே நமக்கு உண்டல, கம்மங்கொல்ல கொண்டு செஞ்சு தருவாளா சொல்லுங்க. அதாவது செஞ்சு இருக்க கொஞ்சம் கொடுக்க சொல்லுமா. அப்படியா அம்மா மருமகள ஒண்ணு கேக்குறதுக்கு மேல நாங்க எப்பவுமே கேட்க மாட்டோம்மா. மாமனாருக்கு கம்மங்கொல்ல கொண்டு மேல ஆசையா எடுத்து வந்து கொடுங்க. அத்தா உனக்கு வாய்க்கு சொல்லணையா? என்ன என்னன்னு பார்த்தனா பருப்பு பருப்புன்னு பார்த்தனா அது அனைத்து சொல்லி சுட்டு தந்தா. இப்ப நீ கேட்டா நான் எது தர மாட்டேங்கிறேன். உனக்கு கொள்ளுக்குட்ட மேல ஆசை. மாமா உனக்கு கொள்ளுக்குட்ட வேணுமா? அரமணா அரமணா இவளுக்கு மாமனாருக்கு கொள்ளுக்குட்ட சுட்டு தரணும். இவரு ஐயர் பரம்பரையில இவனுக்கு கொள்ளுக்குட்ட சுட்டு தரணும். நான் அதுக்கெல்லாம் இவளுக்கு வேலைக்காயாக வேலை செஞ்சுட்டு தெரியணும். இவளுக்கு கொள்ளுக்குட்ட சுட்டு தரக்கூடாது. வாங்க வீட்டுக்கு அந்தாட்ட பில்லு குத்தரிக்குதுல, அதுல அது அடியில நாய் 7 குட்டி போட்டுக்குது. 7 நாய்க்குட்டி போட்டுக்குது. அந்த பொட்டை நாய்க்குட்டிய புடிச்சு சாவடிச்சு தீச்சு கொண்டா அது கொடுத்து அனுப்பலாம் தின்னுட்டும். இவளுக்கு கொழுக்கட்டை சுட்டு தந்தா இவங்க குளம் நல்லா இருக்கும். நாய்க்குட்டி சுட்டு தந்தா எங்க நாசம் போட்டு சாப்பிட்ட நாயை தின்னு சாப்பிட்டுவேன். சாப்பிட்டு சீக்கிரம்
நாய்க்குட்டி அடிச்சு சுட்டு கொண்டாந்துட்டியா? இப்போது அந்த தேவடி அடக்கம் புண்டை எனக்கு அசாதி எட்டு போய் கொடு. உன் கையால் நீனே கொடுங்க. மாமனாருக்கும் மாமியாருக்கும் அந்த பாவம் எனக்கு வேணும். சரி என்னமோ நாய்க்குட்டி தின்னு சாப்பிட்டோம். இந்த நாடு பூரா எனக்கே சொந்தம். இந்த வீட்டுக்கு நான் தான் ராணியாகும். மாமா கொள்ளுக்கிட்ட கம்மம் கொழுக்கிட்ட காலையில இருந்து காய் வச்சு அரைச்சு கொள்ளுக்கிட்ட சுட்டு வந்துக்கிறேன். அப்படியா குடும்பம் சாமி கம்மங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சாப்பிடுங்க. என்னங்க தேவி என்னன்னு தெரியல. அப்படியே வச்சுக்க. இனிமேல் இங்கிருந்தான் நம்மள அடிச்சு கொண்டு வருவான். நம்ம கால் போன போகல போலமா சாமி. அக்கறாகிற நாட்டுல நம்ம வாழ்ந்த வாழ் என்ன, நம்ம இருந்து செல்வாக்கு என்ன. இன்னைக்கு கம்மங்கொள்ள குட்டிக்கு கஞ்சி கூட வழி இல்லாம கடைசி நேரத்துல எப்படி இருந்து விட்டது மண்ணா. மண்ணா நம்ம இந்த நாட்டை தாட விட்டு
நம்ம எந்த நாட்டை தார விட்டு வசூல் ஆச்சாடி காசு வாங்கினிய வசூல் ஆச்சு எல்லாத்துக்கிட்டியா புரி காசை என்ன ஒவ்வொரு வீட்டுக்கும் 1001 ரூபா போய் வச்சேன் எல்லாரும் என்ன ஆனது தெரியாத அவகிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் 1001 ரூபா பொறி காசை எல்லாரும் வந்துருவாங்களே நான் செத்து போயிட்டேன் கோடி ஒரே செகண்ட் கூடாது போட புண்ட வாயன சரி இனிமேல் வந்து மகனும் மருமகளும் பொழைக்கிட்டோம் மகன் வந்து கேட்டா எங்களை அடிச்சான்னு சொல்லிடாத அவங்க பொழைச்சா சரிமா பயிர்